லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரைக்கும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்க, கேப்ரியேல் மரியாளை சந்தித்து பேசுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா, இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. நியமிக்கப்பட்டிருக்கிறதான மரியாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, நியமிக்கப்பட்டிருக்கிறதான கன்னிகை, யோசேப்புக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறதான கன்னிகை. ஒரு நிச்சயம் முடிஞ்சிருச்சு, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறதான நேரத்திலே கேப்ரியேல் இவர்களுக்கு முன்பதாக தோன்றி மரியாளோடு கூட பேசுகிறதான காரியம். ஹல்லேலூயா, மரியாளோடு கூட பேசுகிறதான காரியம். மரியாளை வாழ்த்துகிறார். அவள் யோசிக்கிறார், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் யோசிக்கிறார். நம்மளாம் வாழ்த்து சொல்லும் பொழுது நமக்குலாம் சில நேரங்கள் சந்தோஷமா இருக்கும். ஆனால் மரியாளுக்கு ஒரு யோசனை, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, அவள் கிருபை பெற்றவள் என்று சொல்லி இங்கே தேவதூதன் சொல்லுகிறாள். அது மாத்திரமல்ல, நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். ஹல்லேலூயா, இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி கேப்ரியேல் சொல்லும் பொழுது ஒரு பெரிய யோசனை. என்ன, இன்னும் கல்யாணம் ஆகலே, நான் புருஷனை அறியேன், கன்னிகையா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய யோசனை. ஹல்லேலூயா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்ட பொழுது பாருங்க, அந்த தேவதூதன் சொல்லுகிறதான காரியம். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா, உன்னிடத்தில் பிறக்கும் பலன் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி உன்மேலே வரும். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியான உன்மேலே நிழலிடுவார். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. ஆனாலும் பாருங்க, இந்த உலகத்திலே எல்லா மனுஷரும் பிறக்கும் பொழுது பொதுவாக வேதம் சொல்லுகிறது, ஒரு பிறப்பின் காரியம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இங்கே சகரியாவை நோக்கி, இங்கே சகரியாவும் எலிசபெத்திற்கும் பாருங்க, தேவன் பேசும் பொழுது அவர்கள் ஒரு குமாரனை பெறுவான் என்று சொல்லி இங்கே தேவன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை இங்கே சொல்லும் பொழுது என்ன காரியம் என்று சொன்னால், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா, யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது தேவதூதனால் உழைக்கப்பட்டதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு குமாரனை பெறுவார், அவன் பெருக்கும் பொழுது
உனக்கு சந்தோஷம் உண்டாகும். இதுவரைக்கும் குமாரன் இல்லை என்று சொல்லி துக்கத்தோடு கூட இருக்கிறாய். ஆனால் ஒரு குமாரன் பிறக்கும் பொழுது உனக்கு என்று சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே தேவதூதன் சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ தன்னுடைய கற்ப காலத்திலே மிகவும் வேதனைப்படுகிறது. எல்லாம் இன்னைக்கு அம்மாமார்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். மிகவும் வேதனைப்படுகிறாள். எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். ஆனால் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் எவ்வளவு பலவீனங்களை அடைந்தாலும் பாருங்க, அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னால் பாருங்க, எவ்வளவு வேதனை என்று சொன்னாலும் பாருங்க, அதெல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. இந்த உலகத்திலே அதிகமான வலி என்று சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை பிறக்கிறது தான் அதிகமான வலி என்று சொல்லி எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க, சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. அம்மாமார்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை பிறப்பது தான் ஒரு பெரிய வேதனையான காரியம். 9 மாதம் அந்த கருவறையிலே வைத்து அது உருவாக ஒவ்வொரு காலகட்டமாக அவர்கள் செல்ல செல்ல அதிக வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது பிறக்கும் பொழுது உருவாகிறதான காரியம், எத்தனை வேதனைப்பட்டாலும் சரி, எத்தனை துக்கம் பட்டாலும் சரி, பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த துக்கத்தெல்லாம் நினைக்கிறது இல்ல, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு மாத்திரம் கிடையாது, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது அவன் பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையை பார்க்கிற எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறந்தது என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியான காரியமாக இருக்கும். அதை பார்க்க வேண்டும், அதற்கு எதையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரே வாஞ்சியா இருக்கும். சொந்த பந்தங்களுக்குலாம் ஒரே ஆசையா இருக்கும். விசேஷமா மாமமாருக்குலாம் ரொம்ப ஆசையா இருக்கும், இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் செய்யணுமேன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டதான ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது உலகத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியெல்லாம் நீங்க ஒருவேளை அனுபவித்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த வேதத்திலும் அப்படிப்பட்டதான மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவதூதன் இங்கே மரியாளுக்கு சொல்லும் பொழுது, அங்கே 31ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிவிட்டு பாருங்க, அந்த முடிக்கும் பொழுது எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேலே வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேலே நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. எந்த ஒரு குழந்தைக்கு சொல்லப்படவில்லை, எந்த ஒரு காரியத்திற்கு சொல்லப்படவில்லை. யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது அது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும், அது உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அது நிமித்தமாக எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. என்ன பிறக்குதுன்னா பாருங்க, ஒரு குமாரனை காட்டிலும் பரிசுத்தம் உள்ளது பிறக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது பிறக்கிறது, பரிசுத்தம் உள்ளது உருவாகிறது. அல்லேலூயா. அதனால யோசிச்சு பார்ப்போம்னு சொன்னா, மற்றவருடைய சந்தோஷத்தை காட்டிலும் பாருங்க மரியாளுடைய சந்தோஷம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அல்லேலூயா. என்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. என்னிடத்தில் உருவாகிறது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. அது தேவனுடைய குமாரன் எனப்படும். எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பான். மற்ற மகிழ்ச்சியை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே பிறக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆனந்தத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆனந்தத்தை கொண்டு வந்தது, ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, மரியாளுக்கு மாத்திரம் அந்த சந்தோஷம் இல்லை, அவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பிறக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இருதயங்களிலும் பிறக்க வேண்டும். ஆகினால் தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரிசுத்தம் உள்ளது உனக்குள்ளாக உருவாகும். அல்லேலூயா. நமக்குள்ளாக உருவாக வேண்டியதான இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. நமக்குள்ளாக உருவாக வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ளது நமக்குள்ளாக உருவாக வேண்டும். அல்லேலூயா. கற்ப வேதனை தேவன் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். ஆகினால் தான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் பொழுது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும்
உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி இந்த கலாத்தியர் சபைக்கு எழுதும் பொழுது எதை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே பிறந்ததான அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி பாருங்க. இந்த கலாத்தியர் சபைக்கு இங்கே பவுல் சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆகினாலே இந்த கிறிஸ்து அன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது, மரியாள் பெற்றதான அந்த சந்தோஷத்தை மாத்திரம் அல்ல, மரியாள் அடைந்ததான மகிழ்ச்சியை மரியாளுக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஆனந்தத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டதான ஆனந்தத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி. மற்றவர்களெல்லாம் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பெற்ற தாய்க்கு அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் இருக்கும். ஆனால் பாருங்க, அது நமக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து முதலாக நமக்குள்ளாக உருவாக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். தேவதூதன் சொல்லும் பொழுது, இதோ சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன். ஆனால் எப்பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னால், எப்பொழுது அந்த கிறிஸ்து, அல்லேலூயா, மரியாளுக்குள்ளாக பிறந்ததான அந்த பரிசுத்தம் உள்ளது, அந்த மரியாளுக்குள்ளாக உருவான அந்த பரிசுத்தம் உள்ளது என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உருவாகிறதோ அன்றைக்கு மாத்திரம்தான் அந்த பிறப்பின் மெய்யான சந்தோஷத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு சபையை பார்த்து பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி இந்த கலாத்தியர் சபைக்கு சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். ஆகினாலே இந்த கலாத்தியர் சபையை குறித்து பார்க்கும் பொழுது ஏன் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும், ஏன் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொல்லி வேதனை படுகிறேன் என்று சொல்லி பவுல் துக்கத்தோடு கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கலாத்தியர் சபை நல்ல ஒரு சபை தான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்லி கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். அவர்கள் வெளிப்பாடை பெற்றதான ஒரு சபை. அல்லேலூயா. இந்த கலாத்தியர் சபை எப்படிப்பட்டதான சபை என்று சொன்னால் வெளிப்பாடு உள்ள சபை. அல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராய் அந்த சபை விசுவாசிங்க அவரை தரிசித்திருந்தாங்க. அல்லேலூயா. அது வெளிப்பாடை பெற்றிருந்தாங்க. ஒரு பெரிய வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. வெளிப்பாடு மாத்திரமல்ல, அதை 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது வெளிப்பாடு மாத்திரம் கிடையாது, இவர்கள் தேவனுக்காக பாடுபடுகிறதான ஒரு சபையார். அல்லேலூயா. தேவனுக்காக கஷ்டங்களை சகிக்கிறதான, தேவனுக்காக பாடுகளை சகிக்கிறதான ஒரு சபையார். அல்லேலூயா. முதல்ல இந்த சபையார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வெளிப்பாடு உள்ளவர்கள், தேவனுடைய சிலுவையின் பிரத்யட்சமான வெளிப்பாடை பெற்றதான ஜனங்கள். அது மாத்திரமல்ல, அவருக்காக அந்த சிலுவைக்காக பாடுகளை சகிக்கிறதான ஜனங்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லும் பொழுது, பவுலுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள். முதலாவது இந்த கலாத்தியர் சபை 3 காரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஒன்று வெளிப்பாடு பெற்றதான சபை, இன்னொன்று தேவனுக்காய் பாடுபடுகிறதான சபை, இன்னொன்று பாருங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதான சபை. ஆனால் கொஞ்ச காலகட்டத்தில் தான் பாருங்க, ஒரு கொஞ்ச காலத்தில் வெளிப்பாடு பெற்றிருந்தாலும், சத்தியத்திற்காக பாடுகளை சகித்தாலும், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாலும், கொஞ்ச காலத்திலே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டானபடினாலே இப்பொழுது பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக மறுபடியும் உருவாக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி இந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார். என்ன நடந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, அதை 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறியாதிருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ் வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும்
வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. கொஞ்ச காலத்துல பாருங்க, வெளிப்பாடு பெற்ற சபைதான், பாடுகளை சகிக்கிறதான சபைதான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதான சபைதான். ஆனால் இப்பொழுதோ நடக்கிறதான காரியங்கள், நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டு இருக்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நாட்களை பார்க்கிறவர்கள், ஹல்லேலூயா, நாட்களையும் மாதங்களையும் நிமிஷங்களையும் பார்க்கிறதான ஜனங்களாய் மாறி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக ஜனங்கள் தேவனை அறிந்ததான ஜனங்கள் தான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது வெறும் ஒரு நாளா இருக்கிறது. ஒரு நாளுக்காக தேவனை தேடுகிறார்கள், ஒரு நாளுக்காக காரியங்களை செய்கிறாங்க, ஒரு நாளுக்குரிதான காரியங்களை செய்யும்படியாக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது. எல்லா காரியங்களுக்காக நாள் பார்க்கிறவர்களாக, நிமித்தம் பார்க்கிறவர்களாக, நல்ல நேரம் பார்க்கிறவர்களாக, கெட்ட நேரம் பார்க்கிறவர்களாக, இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்க இருக்குதுன்னு சொன்னா பாருங்க, வெளிப்பாடுபட்டதான சபைக்குள்ளாக, சத்தியத்திற்காக பாடுபடுகிறதான சபைக்குள்ளாக, அது மாத்திரமல்ல சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதான சபைக்குள்ளாக என்ன இருக்குதுன்னா பாருங்க, இப்படிப்பட்டதான உலக பிரமாணமான காரியங்கள், ஹல்லேலூயா, உலக காரியங்கள் இப்பொழுது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு காலத்துல பவுல் சொல்லும் பொழுது தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க, ஹல்லேலூயா, தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, இவ்வளவு நாள் தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க, இப்பொழுது சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்பொழுது சத்தியத்தை கேட்கிறதான ஜனங்கள் பாருங்க, அவனுக்கு சத்துருவா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. சத்துருவா மாறிட்டாங்க. ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களாலே இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்தியத்தை சொல்லும் பொழுது, உண்மையை சொல்லும் பொழுது, பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது, காரியங்கள் எப்படியாக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தங்களிடத்தில் இருக்கிறதான குறைபாடுகள், நீங்க இப்படிலாம் காரியங்களை செய்யக்கூடாது, நாட்களை பார்க்க கூடாது, நேரங்களை பார்க்க கூடாது, உலக பிரமாணமான காரியங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது பவுல் சொல்லும் பொழுது என்னவா மாறிட்டார்னா, ஒரு நாள்ல தேவதூதனை போல ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் இன்றைக்கு அவர்கள் சத்துருவா மாறினாங்க. ஹல்லேலூயா. சத்துருவா மாறினபடினாலே பாருங்க, இப்பொழுது பவுல் சொல்றாரு, மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக பிறக்க நான் கற்ப வேதனை படுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபை இப்படியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாட்களை பார்க்கிறவராக, நிமிஷங்களை பார்க்கிறவராக, கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நாள் தான், அந்த நாள் மாத்திரம் தான் நாம் சந்தோஷமா இருக்கணும், உலக பிரகாரமாக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறதான ஜனங்களாய் இன்றைக்கு சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கலாத்தியர் சபையும் அப்படியாக மாறி போனது. இன்றைக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது கிறிஸ்மஸ் தானே, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா, ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா என்று சொல்லும் பொழுது, ஆனால் பவுல் பாருங்க, அவர்களிடத்தில் இருக்கிறதான குறைபாடுகளை சொல்லும் பொழுது தேவதூதனை போல அல்ல, சத்துருவாய் நினைத்தாங்க. ஹல்லேலூயா. ஆகினால் தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். இந்த நாளிலே கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டும். அன்று மரியாளுக்குள்ளாக ஒரு காரியம் உண்டானது, மரியாளுக்குள்ளாக ஒரு காரியம் உருவானது. தேவதூதன் சொல்லும் பொழுது, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி அன்றைக்கு மரியாளுக்குள்ளாக ஒரு காரியம் உருவானது. அது எப்படி உருவானது என்று சொன்னால் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். சர்வவல்லவருடைய நிழல் உன்மேலே நிழலிடும். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலன் உன்மேலே நிழலிடும். உன்னிடத்திலே பரிசுத்தம் உருவாகும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சபையிலே ஆவியானவர் நிழலிட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே இறங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்மேலே இறங்க வேண்டும். நமக்குள்ளாக பரிசுத்தம் உருவாக வேண்டும். பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் உருவாக வேண்டும். என்றைக்கு தேவன் உருவாகிறாரோ, பரிசுத்தம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிறக்கிறதோ, அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்தவம், அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ், அன்றைக்கு தான் தேவன் பிறந்ததான உண்மையான சந்தோஷத்தை ஒரு மனிதன் அன்றைக்கு தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உலக மனுஷர்களா சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, ஒரு குழந்தை பிறந்த பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம், அந்த குழந்தையை பார்க்கதான் எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த நாள் கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க, நல்ல ஸ்டார் போடுறாங்க, நல்ல வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க, நல்ல கேக் சாப்பிடுறாங்க, நல்ல பிரியாணி சாப்பிடுறாங்க. அதிகமாக மதுபானம் விற்கிறதான நாளும் இந்த நாளா தான் இருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகம் எங்கும். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் பாருங்க, அடுத்த நாள் நாம் செய்தியிலே பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனை விபத்துகள். ஹல்லேலூயா. இவங்க பண்றதான மதுபானத்தினால பாருங்க, நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக
இயேசு பிறந்தார் என்பதான மகிழ்ச்சியை உலக பிரகாரமாக கொண்டாடுகிறதுனாலே அந்த சந்தோஷத்திற்காக என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்றாங்க. ஆனால் அடுத்த நாளே அவனுடைய வாழ்க்கையில துக்கம் மீண்டுமாய் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அடுத்த நாளே அவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இருக்கிறதான சந்தோஷம் அடுத்த நாள் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் தேவனுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாட்கள் அடுத்த நாள் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது பாருங்க, நமக்கு ஒரு பெரிய சோர்வு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு போகணுமா, இன்னைக்கு சபைக்கு போக வேண்டுமா, ஜெப கூட்டத்திற்கு போக வேண்டுமா. ஆனால் கிறிஸ்துமஸ்னா போதும், நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறோம். அல்லேலூயா. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா வர்றோம். சந்தோஷம் நல்லதுதான். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் ஒரு நாள் மாத்திரமா, அல்லது அந்த சந்தோஷம் நித்தியமா இருக்கிறதா? ஒரு நாள் மாத்திரம் நாம் மகிழ்ந்து இருக்கும்படியாக தேவன் நமக்காய் பிறந்தாரா? இல்லை என்று சொன்னால் நித்தியமாக அவரோடு கூட சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிறந்தாரா? ஆனால் மரியாளுக்கு உண்டதான மகிழ்ச்சி பாருங்க, நித்தியமான மகிழ்ச்சி. அல்லேலூயா. நித்தியமான மகிழ்ச்சி, மற்றவர்களை காட்டிலும் நித்தியமான மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் நிலைநிட்ட பொழுது பாருங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அவருக்குள்ளாக ஒரு காரியம் உருவானது. அல்லேலூயா. அவருக்குள்ளாக ஒரு காரியம் உருவானது. பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அநேக விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அநேக சொல்றோம், ஆவியில நிறையிறோம், பாட்டு பாடுறோம், நல்லா குதிக்கிறோம், நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் இந்த உண்மையான பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன உருவாகிறது என்று சொல்லும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வந்த பொழுது பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில உருவான காரியம் பரிசுத்தம் உள்ளது. அவளுக்குள்ளாய் உருவானது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது உருவானது. அதனாலே உண்மையான பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேலே நிழலிடும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில என்ன உருவாகிறது என்று சொன்னால் பரிசுத்தம் உருவாகிறது. அந்த பரிசுத்தம் தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அந்த பரிசுத்தம் உள்ளது நமக்குள்ளாக உருவாகும் பொழுது உருவாகிறது மாத்திரமல்ல, அது உருவாகி ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா. உருவாகிறதான காரியம் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை என்பது கற்பத்திலே உருவாகும் பொழுது அந்த பிள்ளை அப்படியே இருந்தது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பாருங்க, அது ஒரு நாள் வெளியே வரும் பொழுது பாருங்க, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஒரு நித்தியமான மகிழ்ச்சி நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிள்ளையை பெறும் பொழுது பாருங்க, அந்த பிள்ளை நமக்காக இருக்கும், நம்முடைய முதிர் வயதில் நம்மை பார்த்துக்கொள்ளும், நம்முடைய முதிர் வயதில் எல்லாவற்றையும் நமக்காக செய்யும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையும் அது கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எப்பொழுது என்று சொன்னால் பாருங்க, ஒன்று உள்ளாக உருவாகும் பொழுது. அல்லேலூயா. ஒன்று உள்ளாக உருவாகும் பொழுது. ஆகையினால் தான் இந்த கலாத்தியரை பார்த்து சொல்லும் பொழுது பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக மறுபடியும் உருவாக நான் கற்ப வேதனை படுகிறேன். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் இன்மைக்குரியதாய் மாத்திரமல்ல, ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, நித்தியமான சந்தோஷமா இருக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ந்து நீங்கள் களி கூற வேண்டும். ஆகினாலே உங்கள் இருதயங்களிலே உருவாக வேண்டியதான காரியம் பரிசுத்தம் உள்ளது உங்கள் மேலே உருவாக வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது உங்கள் இருதயங்களிலே உருவாக வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளது உருவாக வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியதான காரியம் ஒன்று மாத்திரம். அல்லேலூயா. என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் என்னை நிரப்பும் பொழுது, ஆவியானவர் என்னை அபிஷேகிக்கும் பொழுது, ஆவியானவர் என் மேலே நிழலும் பொழுது என்று சொன்னால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்க அன்று மரியாள் மாத்திரமல்ல, நம்மையும் நிரப்புகிறதான ஆவியானவராக இருக்கிறார். நம்மை நிரப்பும் பொழுது மரியாள் பெற்றதான அந்த ஸ்லாக்கியத்தை நாமும் பெறுவோம். அல்லேலூயா. மரியாளுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கு அந்த ஸ்லாக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. நமக்குள்ளாகும் பரிசுத்தம் உள்ளது உருவாகும். அல்லேலூயா. நமக்குள்ளாகும் பரிசுத்தம் உள்ளாக உருவாகும். அது வளரும். அது வளர்ந்து அது ஒரு நாள் வெளிப்படும் பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அடையும். ஆகையினால இந்த கிறிஸ்மஸ் என்பது வெறும் ஒரு நாள் மாத்திரம் சந்தோஷமாக இருப்பதற்காக அல்ல, நான் நித்தியமாய் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மரியாளை போல சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததான தாயை போல நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளாக உருவாக வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ளாக ஒரு காரியம் உருவாக வேண்டும் என்று சொல்லி இங்கே தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளாக உருவாக வேண்டும். ஆனால் இந்த கலாத்தியர் சபைக்கோ பாருங்க, துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால் அப்படி இல்லை. அல்லேலூயா. உருவாகவில்லை. கிறிஸ்து உருவாகவில்லை. பவுல் சொல்றாரு, நீ வெளிப்பாடு இருக்குப்பா, உனக்கு வெளிப்பாடு இருக்குது, உனக்கு வெளிப்பாடு இருக்குது. கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளை சகிக்கிற, உன் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கிற உண்மைதான். ஆனால் தேவ வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற கேட்டுக்கொள்கிற உண்மைதான். ஆனால் உனக்குள்ளாக கிறிஸ்து உருவாகாதபடியினால்
இல்லாதபடினாலே, உனக்குள்ளாக ஒரு காரியம் உருவாகாதபடினாலே, உனக்குள்ளாக பரிசுத்தம் உருவாகாதபடினாலே கொஞ்ச காலத்திலே பின்மாற்றத்துக்குள்ளாகி போய்விடுகிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலத்தினுடைய சந்தோஷம் மாறிடுது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்த பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் நாட்கள் செல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு கடந்து போகிறது, அந்த காரணம் நம்மை விட்டு கடந்து போகிறது. அல்லேலூயா. ஆனால் மரியாளுக்கு பாருங்க, உள்ளாக பரிசுத்தம் உருவானது. அல்லேலூயா. இந்த நாளிலே எப்படி உருவானது? அல்லேலூயா. நாம் நமக்குள்ளாக ஒரு காரியம் உருவாக வேண்டும், நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் உருவாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும் பொழுது நமக்குள்ளாக பரிசுத்தம் உருவாக வேண்டும், பரிசுத்தம் உள்ளது உருவாக வேண்டும், அது தேவனுடைய குமாரனாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அது எப்படி உருவாகும் என்று சொன்னால் பாருங்க, மரியாளுக்குள்ளாக தானாக உருவாகவில்லை, பரிசுத்த ஆவியானவர் வந்தபடினாலே உருவானது. ஆனால் அது உருவாக 3 முக்கியமான குணாதிசயங்கள் மரியாளுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. 3 குணாதிசயங்கள் மரியாளுக்குள்ளாக இருந்தபடினாலே பாருங்க, அந்த பரிசுத்தம் உள்ளது அவருக்குள்ளாய் உருவானது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாக வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கர்ப்பம் தரிக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளது உருவாக வேண்டும், கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த மரியாளுக்கு இருந்ததான 3 குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக தேவையாக இருக்கு. இந்த 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 27ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அல்லேலூயா. 2 முறை ஒரு காரியத்தை சொல்றார். அல்லேலூயா. 2 முறை ஒரு காரியம், ஒருத்தனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கன்னிகை. அல்லேலூயா. அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அல்லேலூயா. ஆகினாலே மரியாள் எப்படிப்பட்டவளா என்று சொன்னால் பாருங்க, யோசேப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தா. அல்லேலூயா. யோசேப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தா ஒரு ஸ்திரீ அல்ல, நியமிக்கப்பட்டதான பெண் கிடையாது, நிச்சயம் பண்ணப்பட்டதான பெண் அல்ல. இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, ஒரு முறைக்கு 2 முறை சொல்லப்பட்டது கன்னிகை. அல்லேலூயா. கன்னிகை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அல்ல, அவள் ஒரு கன்னிகையா இருந்தாள். அல்லேலூயா. அவள் ஒரு கன்னிகையா இருந்தாள். கன்னிகை என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக ஒரு கற்புள்ள ஸ்திரியை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு கற்புள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த கற்புள்ள காரியம் என்று சொல்லும் பொழுது இந்த கன்னிகை என்பது உலக பிரகாரமான காரியம் அல்ல. அல்லேலூயா. உலக பிரகாரமாய் அல்ல. ஒரு கன்னிகை என்று சொல்லும் பொழுது இங்கே கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்க உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இந்த கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக, அல்லேலூயா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக நான் போராடுகிறேன். ஆனால் ஒரு காரியம், எதில் கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும் பொழுது பிசாசும் பாருங்க, இந்த சர்ப்பம் பாருங்க, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை விட்டு, அல்லேலூயா. எந்த இடத்துல பாருங்க பிசாசு போராடுகிறேன் என்று சொன்னால், எதை சீர்கெடுக்கப்படியாய் போராடுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்றைக்கு ஒரு மனுஷன் பாருங்க இந்த கற்பை இழந்து போகிறான் என்று சொன்னால், ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறேன், என்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இழந்து போகிறான் என்று சொன்னால், என்றைக்கு ஒரு மனுஷனுடைய மனம் கெடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு அவன் என்ன பண்றானா, தன்னுடைய கன்னித்தன்மை இழந்து போகிறான். அல்லேலூயா. உங்கள் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு சபை என்பது ஒரு கன்னிகையாக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்னிகையை கெடுக்கும்படியாக, அவருடைய மனதை வஞ்சிக்கும்படியாக, அவருடைய மனதை கெடுத்து போடும்படியாக, அவருடைய மனதிலே தீமையான காரியங்களை கொண்டு வரும்படியாக என்ன பண்றானா, பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மனதிலே கரைபடாத கன்னிகை. அல்லேலூயா. இந்த கன்னிகை என்று சொல்லும் பொழுது பாருங்க, மரியாள் சொல்லும் பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை என்று சொல்லும் பொழுது அவள் மனதிலே கரைபடாத கன்னிகையா இருந்தாள். அல்லேலூயா. மனதிலே கரைபடாத கன்னிகையா இருந்தபடினாலே
கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளது அவளுக்குள்ளாக பிறந்தது. அல்லேலூயா. மனதிலே கரைபடாத கன்னிகை. ஆகினாலே இந்த பிசாசு இந்த கடைசி காலத்திலே போராடி கொண்டிருக்கிறான். நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாக அல்ல, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு விரோதமாக அல்ல. அநேக நேரங்களில் நாம் யோசிக்கிறதான காரியம், என்னுடைய ஆரோக்கியத்திற்கு விரோதமாக, என்னுடைய சரீரத்திற்கு விரோதமாக பிசாசு போராடுகிறான். அல்ல, பிசாசு எதற்கு விரோதமாய் போராடுகிறான் என்று சொன்னால் பாருங்க, இந்த கற்புள்ள கன்னிகையுடைய மனம் கரைபடும்படியாக. அல்லேலூயா. இந்த கற்புள்ள கன்னிகையுடைய மனம் வஞ்சிக்கப்படும்படியாக, இந்த மனம் கரைபடும் பொழுது பாருங்க, இந்த கன்னியாக பெண் பாருங்க தன்னுடைய கற்பை இழந்து போகிறார். அல்லேலூயா. இந்த மனதிலே கரை உண்டாகும் பொழுது இன்றைக்கு சபை பாருங்க தன்னுடைய கற்பை இழந்து போகிறது. இந்த இருதயத்திலே கரை உண்டாகும் பொழுது இன்றைக்கு சபை பாருங்க கற்பை இழந்து போகிறது. அல்லேலூயா. ஆகினாலே தான் பாருங்க இந்த உலகத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது பாருங்க, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது, இந்த மதத்தில் இருந்தீங்க, நீங்க முதல்ல யூத மதத்தில் இருந்தீங்க, இப்பொழுது கிறிஸ்தவர்களா மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நீங்க முதல்ல கிரேக்கரா இருந்தீங்க, இப்பொழுது கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. யோவான் சானகன் பிரசங்கம் பண்ணும் பொழுது பாருங்க என்ன சொல்லி பிரசங்கம் பண்றானா, மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நாம் எப்படியாக தேவனை ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். எப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் பாருங்க, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே தேவன் சொல்லவே கிடையாது, நீ யூத மதத்தில் இருந்தப்பா இனி நீ கிறிஸ்தவனுக்கு வந்துட வேண்டும் சொல்லிட்டு யூதருக்கு போதிக்கவே கிடையாது. அல்லேலூயா. நீ கிரேக்கனா இருந்த, நீ எபிரேயனா இருந்த, சமாரியனா இருந்த, நீ மதம் மாற வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமே போதிக்கல. ஹல்லேலூயா. எங்கேயுமே போதிக்கல. இன்றைக்கும் பாருங்க தேவனுடைய வார்த்தை என்றைக்குமே மற்ற மனிதர்கள் சொல்லுகிறது போல மதம் மாற வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமே பிரசங்கிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எங்கேயுமே பிரசங்கிக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் பாருங்க, அன்றைக்கு முதல் பிரசங்கம் யோவான் சானகன் செய்யும் பொழுது மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். ஏனென்று சொன்னால் இந்த மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான் இந்த மனிதன் சாதாரணமாக இருக்கிறதான ஒரு மனுஷன் கற்புள்ள கன்னிகையாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான். இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது பாருங்க, அங்க வெறும் பெண்கள் மாத்திரம் கிடையாது, அங்க பிள்ளைகள் இருந்தாங்க, அங்க வாலிபர்கள் இருந்தாங்க, அங்க முதியோர்கள் இருந்தாங்க, எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு, எல்லாரும் கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும், எல்லாருடைய மனமும் கரைபடாமல் இருக்க வேண்டும். ஆகினால் தான் கிறிஸ்தவம் போதிக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என் மனம் இப்படியாக இருந்தது, ஆனால் இயேசுவை நான் என்றைக்கு அறிந்து கொண்டேனோ, என்றைக்கு எனக்காக பிறந்ததான இயேசுவை அறிந்து கொண்டேனோ, நான் வேறு விதமாய் போய் கொண்டிருந்தான், என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக திரும்புகிறது. அல்லேலூயா. இதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அதை தான் யோவான் சானகனும் பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்து கூட போதிக்கும் பொழுது மார்க் 1 அதிகாரம் 15 வசனத்தை கூட வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 15 வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்ற. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது காலம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. கடைசி காலம் ஆயிருச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஆகினால என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, மதம் மாற அல்ல. அல்லேலூயா. மதம் மாறுங்க, என்னுடைய கிறிஸ்தவத்துக்கு வாங்க, அது அல்ல, மனம் திரும்பி. அல்லேலூயா. முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திரும்ப வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா. என்ன சுவிசேஷம்? எனக்காக தேவன் பிறந்தார் என்கிறதான சுவிசேஷம். அல்லேலூயா. எனக்காக தேவன் பிறந்தார் என்கிறதான நற்செய்தியை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம். அல்லேலூயா. இந்த மனம் முதலாவது திரும்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு இதயத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளது பிறக்க வேண்டும் என்று சொன்னால், மாற வேண்டியது மதம் கிடையாது. மாற வேண்டியது பாருங்க, அடைய வேண்டியது வெளிப்பாடு அல்ல, அடைய வேண்டிய காரியம் பாருங்க தரிசனம் அல்ல, அடைய வேண்டியது பாடுகளை மாத்திரம். நான் தேவனுக்காக சகிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக அதை விட்டேன், கிறிஸ்தவத்துக்குள்ளாய் வந்து விட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், நகையெல்லாம் கலட்டிட்டேன், இப்பொழுது நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நம்மாலே சொல்ல முடியாது. மனம் முதலாவது மாற வேண்டும். என்னைக்கு மனம் மாறுகிறதோ அன்னைக்கு தான் ஒரு மனுஷன் கற்புள்ள கன்னிகையா இருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கற்புள்ள கன்னிகை. ஆனால் இன்னைக்கு பிசாசு பாருங்க ஒவ்வொரு மனதையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் மாறிச்சு.
எல்லா காரியங்களும் மாறுது. ஆனா ஒரு காரியம் மாத்திரம் மாறல, மனம் மாறவில்லை. ஹல்லேலூயா, மனம் மாறவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாருங்க, ஸ்தேவான் சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டாங்க. வாசிப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினாங்க. அல்லேலூயா. எங்கே திரும்பினாங்கன்னா பாருங்க, அவங்க அப்படியே திரும்பிட்டு போல நாங்கள் எகிப்துக்கே போயிரோன்ட்டு அவங்க நடந்து போகலை, இருதயங்களில் எகிப்தில் திரும்பினாங்க. அல்லேலூயா. இருதயங்களில் எகிப்தில் திரும்பினாங்க. கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, கானானை நோக்கி நடந்துட்டு இருக்கிறாங்க. மோசே சொல்றதான வார்த்தைகள் எல்லாம் தள்ளிட்டு இருதயங்கள்லாம் எங்கே இருக்குன்னா பாருங்க, எகிப்தில் இருக்குது. அல்லேலூயா. இருதயங்கள்லாம் எகிப்தில் இருக்குது. இது யார் செய்கிறதான காரியம் என்று சொன்னால் பிசாசு செய்கிறதான காரியம். இவங்க எகிப்தை கடந்து நான் சென்று கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே. இதான் அவங்களுடைய பாட்டு. ஹல்லேலூயா. இதான் அவங்களுடைய பாட்டு. கானான் பயணமோ தூரம் கடந்து சென்றோம், இதான் அவங்களுடைய பாட்டு. ஆனா இருதயம் எங்க இருக்குதுன்னா எகிப்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இருதயம் எங்க, மனம் எங்க இருக்குன்னா எகிப்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில அதே தான் இருக்குது. நான் அங்க இருந்துனா நல்லா இருந்திருப்பேன். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை செய்ய வேண்டும். எகிப்தில் இப்படி இருந்தது, எகிப்தில் அப்படி நடந்தது, இந்த உலகத்தில் இப்படி செய்கிறாங்க, உலகத்தில் இப்படி கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக அப்படி இப்படியா கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அநேக காரியங்களை செய்கிறாங்க, அங்கங்க போறாங்க, நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் நான் ஏன் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும்? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாருங்க கிறிஸ்துமஸ்ல சந்தோஷமாய் வந்திருந்தாலும் சரி, இருதயம்லாம் எங்க இருக்குதுன்னா நான் வீட்டில் ஊற வச்சதான கரிமேல தான் இருக்குது. அல்லேலூயா. சாதத்தை வச்சிருக்கிறேன், சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் என்ன ஆச்சோ, மதியம் சாப்பாடு இருக்குமோ, இன்னைக்கு என்ன சாப்பாடு சபையில் செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும். இருதயங்கள்லாம் எங்க இருக்குதுன்னா பாருங்க, தேவையில்லாத காரியங்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க, கானானுக்கு போறாங்க, பரலோகத்திற்கு செல்றாங்க. ஆனா மனம் இன்னும் எங்க இருக்குதுன்னா பாருங்க, இன்னும் எங்க இருந்து வந்தாங்களோ, எங்க இருந்து புறப்பட்டாங்களோ அங்கே தான் மனம் இருக்குது. அல்லேலூயா. மனம் இன்னும் மாறவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 106ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர்கள் அவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவனுடைய துதியை பாடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து துதியை பாடுறாங்க, பாடி ஆடுறாங்க, துதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்தில் பாடுகிறதான ஜனங்கள் தான். ஆனால் 14ஆம் வசனத்தில் பாருங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தாள். அல்லேலூயா. வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி, எப்படி பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனதை மாற்றுகிறான் என்று சொன்னால் பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கிறோம், கானானுக்கு போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறோம். ஆனால் கற்புள்ள கன்னியாக நடக்க வேண்டியதான ஒரு மனிதனுடைய மனம் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இச்சையை கொண்டு வந்து பிசாசு மீண்டுமாக எகிப்துக்கு நேராக திரும்புகிறான். அல்லேலூயா. இச்சை கொண்டு வரப்பட்டு மீண்டுமாக எகிப்துக்கு நேராக திரும்புகிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பயனற்று போறாங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கானானுக்கு நடந்து போற ஜனங்கள் தான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடந்து போகிற ஜனங்கள் தான். ஆனா 3 காரியங்களை பிசாசுடைய வாழ்க்கையிலே அவன் ஆயுதமாய் கொண்டு வருகிறான். எதற்காக என்று சொன்னால், இந்த மனம் கரைபடும்படியாக. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை பற்றி கொண்டு கானானுக்கு நடந்து போகிறதான இருதயங்கள் கற்பில்லாதவைகளாய் போகும்படியாக 3 காரியங்களை சொல்லும் பொழுது பாருங்க, முதலாவது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம்,
மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிறதான இச்சைகள், ஹல்லேலூயா, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிறதான இச்சைகளை இப்ப என்ன கொண்டு வரானா பாருங்க, ஆயுதமாய் கொண்டு வந்து இந்த கற்புள்ளதான சபை, ஹல்லேலூயா, தேவனுக்காக நடக்கிறதான சபை, தேவனுக்காக பாடுகளை செய்கிறதான சபை, கானானை நோக்கி பிரயாணப்படுகிறதான சபை தன்னுடைய கற்பை இழந்து போகும்படியாக, ஹல்லேலூயா, இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வருகிறான். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிசாசு நம்முடைய மனதோடு கூட போராடி கொண்டு வருகிறான், மனதோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். எப்படியாகிலும் விதைக்கப்பட்டதான இந்த விசுவாச வார்த்தைகள் எடுக்கப்படும்படியாக அவன் மனதோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். அநேக உலக கவலைகளை குறித்து, காரியங்களை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் போஷித்தாலும் பாருங்க, அவருடைய கவலைகள் ஒன்றும் தீரவே கிடையாது. இன்னும் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. எகிப்தில் நாங்கள் இறைச்சியை சாப்பிட்டோம், எதிர்த்து நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம் என்று சொல்லி மனமெல்லாம் அங்கத்தான் இருக்குது, மனமெல்லாம் எகிப்தில் தான் இருக்குது. அது மாத்திரமல்ல பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டதான மயக்கம், பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்திற்காக ஓடுகிறதான ஒரு ஜனங்கள் எப்படியாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க, மனமெல்லாம் தாங்கள் சம்பாதிக்கிறதான காரியங்களை குறித்து, தாங்கள் அடைய வேண்டியதான காரியங்களை குறித்து மாத்திரம் இருக்குது. அது மாத்திரமல்ல, உலக காரியங்களை குறித்து இச்சை. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்கள போல நான் மாறணும், அவங்கள போல நான் மாறணும், என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, நம்முடைய மனமெல்லாம் அங்கே போகிறபடினாலே பாருங்க, எதை இழந்து போகிறோம் என்று சொன்னால் கற்பை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா, இந்த மனதிலே கரை படிந்தவர்கள் கண்ணியர்கள் என்று சொல்லி வேதம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, கண்ணியர்கள் என்று சொல்லி வேதம் சொல்ல முடியாது. நாம் கற்புள்ள ஸ்திரீகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, கற்புள்ளவளாய் மாற வேண்டும். ஆனால் பாருங்க, யார் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறாங்களோ, சுலமுத்தி சொல்லுவார், நான் என் நேசருடையவர், அவர் என்னுடையவர். ஹல்லேலூயா, நான் என் நேசருடையவர், அவர் என்னுடையவர் என்கிறதான ஒரு குணாதிசயம் இன்று இந்த கன்னிகையாகிய சபைக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, இந்த கன்னிகையாகிய சபைக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இது மனதை கரைப்படுத்துகிறதான பிசாசு கொண்டு வருகிறதான எல்லாவித இச்சைகளும், மாம்சத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், எல்லா காரியங்களை களைந்து போட்டுவிட்டு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கன்னிகை எந்த ஒரு காரியத்தினாலும் தன்னை கரைப்படுத்தாத கன்னிகை. ஹல்லேலூயா, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான கன்னிகை எந்த ஒரு காரியத்திற்காக தன்னை கரைப்படுத்தாத கன்னிகையாக இருப்பாள். ஹல்லேலூயா, ஆகிய தான் பாருங்க, இந்த சீஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த சீஷர்கள் பாருங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது தங்களுடைய வீடுகளை விற்றாங்க. படகுகளாம் நடுக்கடல்ல இருந்துச்சு, படகெல்லாம் கடல்ல அப்படியே விட்டுட்டாங்க. தங்கள் உண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பின்பதாக நடக்கிறதான ஜனங்கள். ஹல்லேலூயா, தங்களுக்கு இருக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டாங்க, இப்போ தேவனை பின்பற்றாங்க. ஆனால் தேவன் சொல்லும் பொழுது, யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். ஹல்லேலூயா, தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தான். ஹல்லேலூயா, அப்போஸ்தலன் தான் பேர் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலன், தேவனோடு கூட நடக்கிற சீஷர்கள் ஒருத்தன் தான். ஹல்லேலூயா, தேவனோடு கூட நடக்கிறவன், தேவனுக்காய் ஓடுகிறவன், தேவனுடைய அப்போஸ்தலன் தான். ஹல்லேலூயா, ஆனால் பாருங்க என்ன மாறலன்னு சொல்லலாம், எல்லாம் மறிச்சு வீடுகளை விட்டான், படகுகளை விட்டான், எல்லா காரியங்களை விட்டான். இன்னும் பாருங்க அவனுடைய மனம் மாறல. ஹல்லேலூயா, அவன் திருடனாய் இருந்தபடினால். ஹல்லேலூயா, அன்னைக்கும் திருடன், இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த பிறகும் திருடன். அன்னைக்கும் பாவியா இருந்தான், இன்னைக்கும் அதே காரியம். அன்னைக்கு யூதாஸ் தான், இன்னைக்கும் அதே யூதாஸாய் தான் காணப்படுறான். பேரு தேவனை பின்பற்றான், தேவனோடு கூட நடக்கிறான், தேவனுக்காய் ஓடுறான். ஆனால் மனம் இன்னும் மாறவே கிடையாது. அன்னைக்கு என்ன சுபாவம் இருந்ததோ, அன்னைக்கு என்ன இச்சைகள் இருந்ததோ, அன்னைக்கு என்ன பெயர்ல அழைக்கப்பட்டானோ, அன்னைக்கும் அதே பெயர்ல அழைக்கப்படுகிறபடினாலே மனம் இன்னும் புதிதாகவே இல்லை. ஹல்லேலூயா, மனம் இன்னும் மாறவே இல்லை. ஆனா ஜனங்கள்லாம் பார்க்கும் பொழுது பாருங்க, இயேசுவோடு கூட நடக்கிற சீஷன் தான், இயேசுவுக்காய் ஓடுகிற அப்போஸ்தலன் தான், தேவனுடைய ஊழியக்காரன் தான், நல்ல போதகர் தான். ஆனால் இவன் எப்படியா இருக்கிறான் என்று சொன்னால் திருடன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஏன் என்று சொன்னால் பாருங்க, அவனுடைய மனம் மாறாதபடினாலே. ஹல்லேலூயா, மனம் மாறாதபடினாலே அநேக நேரங்களிலே கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது ஏதோ தேவனுக்காக சபைக்கு வர்றேன், தேவனுக்காக இந்த காரியங்கள்லாம் கலத்துறேன், இந்த காரியங்கள்லாம் தேவனுக்காக செய்கிறேன், இதெல்லாம் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக காரியங்களை தேவனுக்காய் விட்டு விடுகிறோம். ஆனால் மாறாத
காரியம், அன்னைக்கு என்ன மனம் இருந்துச்சோ இன்னைக்கும் அதே மனம் தான் இருக்குது. அன்னைக்கு ஜாதி பார்த்தோம், இன்னைக்கும் ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. திருமணம் சொன்னா அன்னைக்கு ஒரு நாளை பார்த்தோம், இன்னைக்கும் நாளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கும் என்ன ஜாதியில தான் பொண்ணை கொடுப்பேன்னு பார்க்குறோம், இன்னைக்கும் அதே ஜாதியில தான் கொண்டு போய் தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனம் இன்னும் மாறலை. யூதாசு அன்னைக்கும் திருடனா இருந்தான். வேதம் சொல்லுகிறது இப்பொழுது திருடனா மாறல, அவன் திருடனாகவே இருந்தான். அல்லேலூயா. திருடனாய் இருந்தபடினாலே அவன் கையில் என்ன இருந்துச்சுன்னா பணம் இருந்துச்சு. அல்லேலூயா. பொக்கிஷம் இருந்துச்சு. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனை பின்பற்றும் பொழுது சில நேரங்களில் யூதாசை போல தான் அவன் பாருங்க, பணம் இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பணம் நான் பாருங்க, சுமக்கிற அளவுக்கு. அல்லேலூயா. சுமக்கிற அளவுக்கு எங்கெல்லாம் போறானோ, தேவனுடைய நாமத்தில் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அவனுக்கு நல்லா காசு கிடைச்சது, சுமக்கிற அளவுக்கு பணம் இருந்தது. ஆனாலும் அவன் திருடன். அல்லேலூயா. ஆனாலும் திருடன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, என்னதான் விட்டாலும் சரி மனம் மாறாதபடினாலே பாருங்க அவன் இன்னும் பாருங்க தேவனுடைய அடைய வேண்டியதான மகிமை அடையவில்லை. அல்லேலூயா. அவனுடைய முடிவு பரிதாபமாய் மாறினது. அல்லேலூயா. ஆனால் தேவன் விரும்புகிறதான காரியம் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றை காட்டிலும் இந்த மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. மனம் புதிதாக வேண்டும். ஆகையால் தான் பவுல் சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இதென்று இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அல்லேலூயா. எப்படி மறுரூபமாக முடியும் என்று சொன்னால் மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. மனம் புதிதாக வேண்டும், மனம் மறுரூபமாக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதல் தேவை என்னவென்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கரை படிந்ததான இந்த மனம் புதிதாக வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம வீட்டில் ஒரு வேஷம், உலகத்தில் ஒரு வேஷம், சபையில் ஒரு வேஷம், உலகத்தில் ஒரு வேஷம். அல்லேலூயா. சபையில் பார்க்கும்பொழுது பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஆனால் பின்னாடி போனால் தெரியும் அல்லேலூயா அவங்கள குறிச்சே முதுகில் பேசுவாங்க. அல்லேலூயா. அவன் இருக்கிறான், அவன் எதற்குமே தகுதி இல்லாதவன், அவன் இருக்கிற அவனுக்கெல்லாம் பிரோஜனமே கிடையாது, அவனை குறித்து அவனுக்கு எதற்குமே தகுதி கிடையாது, எதற்குமே பார்த்துல. ஆனால் நேரில் பார்க்கும்போதெல்லாம் பாருங்க பிரைஸ் லார்ட் பிரதர், அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நன்மையாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான், சபைக்கு வரும்பொழுது ஒரு வேஷம், ஆனால் உலகத்திலே வேறொரு வேஷம். அல்லேலூயா. இன்னும் மனம் மாறலை. அல்லேலூயா. இன்னும் மனம் மாறலை. இன்றைக்கும் சபை அந்த யூதாசை போல பழைய திருடனா இருக்கிறபடினாலே கிறிஸ்து இன்னும் உருவாக முடியவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்து இன்னும் பிறக்க முடியவில்லை. இது ஒருவேளை ஒரு கடினமான வார்த்தையா இருக்கலாம், ஒருவேளை இது ஒரு கஷ்டமான வார்த்தையா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் கரைபடாமல் இருக்க வேண்டும், கண்ணீராக இருக்க வேண்டும். அவள் வெறும் பெண் அல்ல, மரியாள் வெறும் பெண் அல்ல, புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்ட கன்னிகை. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு முறை மாத்திரம் அல்ல, அந்த கன்னிகை மரியாள் என்று சொல்லி இரண்டாவது முறையும் பாருங்க பெயர் சொல்லி கன்னிகை என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லுகிறதான காரியத்தை நாம் அங்கே வாசித்தோம். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து எனக்காய் வாழுகிறதான கன்னிகை, எனக்காய் நிற்கிறதான கன்னிகை, எனக்காய் ஓடுகிறதான கன்னிகை, என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனதை எல்லா காவலோடு கூட, இந்த இருதயத்தை எல்லா காவலோடு கூட கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக காத்து கொள்ள வேண்டும். கரைப்படாம பிசாசு அதிகமாக போராடுவான், இச்சைகளை கொண்டு வருவான், தீமையான காரியங்களை கொண்டு வருவான், தவறான உபதேசங்களை கொண்டு வருவான். ஆனால் அதற்கெல்லாம் விலகி நம் மனதை பாதுகாத்து கொள்ளும் பொழுது பாருங்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் கன்னிகைகளாக இருப்போம். அப்பொழுதுதான் அந்த கன்னிகையுடைய வயிற்றிலே பாருங்க என்ன உருவாகும் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளது உருவாகும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த கிறிஸ்மஸ் என்கிறதான நாள் பாருங்க நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தம் என்பது உருவாக வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது உருவாக வேண்டும். ஆகையால் தான் பாருங்க இந்த தானியேலை நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போனாலும் பாருங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அவன் எந்த ஒரு தீட்டான காரியத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுக்காம தன்னை காத்து கொண்டான். எந்த ஒரு தீட்டுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்காம பாபிலோன்ல தானே இருக்கிற இதை செய்தால் என்று சொல்லி அல்ல, அவன் பாருங்க தேவனுக்காக தன்னை கரைபடுத்தாதவனாய் பாபிலோன்ல காணப்பட்டான். யோசேப்பு கூட பாருங்க அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது பாருங்க
அவன் கரைபடாதவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு பயந்த மனுஷன், நான் தேவனுக்கு பயந்த மனுஷன்னு சொல்லிட்டு அவன் பாவம்லாம் வரும்பொழுதுலாம் அதை விட்டு விலகி ஓடினதான ஒரு மனுஷனாக இருந்தான். தன்னை கரைபடுத்தாமல் பார்த்து கொண்டதான பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா, அவர்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். அவருடைய சந்தோஷம் பெரிதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகினால இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே என்ன உருவாக வேண்டும்? பரிசுத்தம் உள்ளது உருவாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனதை கரையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது மாத்திரம்தான் கன்னிகையாக இருப்போம். அந்த கன்னிகையுடைய வயிற்றிலே பாருங்க பரிசுத்தம் உள்ளது பிறக்கும். ஹல்லேலூயா. ஆமென். யாருடைய வயிற்றெல்லாம் பரிசுத்தம் உள்ளது பிறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அவர்களெல்லாம் தங்களுடைய மனதை பார்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மனதை திரும்புங்க. எல்லா காரியத்தையும் தேவனுக்கு விட்டா மாத்திரம் பத்தாது. தேவனுக்காக ஓடுறேன்னு சொன்னா மாத்திரம் பத்தாது. இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னா மாத்திரம் பத்தாது. இன்னும் யூதாசை போல திருடனா இருப்போம் என்று சொன்னால் பாருங்க நம்முடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். ஹல்லேலூயா. மணவாளன் வரும்பொழுது வெட்கப்பட்டு போவோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாகும் பொழுது, நம் மண்ணியா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாகிறதான தேவன். இரண்டாவதாக அந்த லூக்கா 1:28 வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாவதான காரியம், முதல்ல அவர் கற்புள்ள கன்னிகை. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கற்புள்ள கன்னிகை. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரண்டாவது ஒரு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவை, கிருபை. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே உருவாக வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளது உள்ளத்திலே உருவாக வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது ஒரு குவாலிட்டி கேட்டீங்கன்னா கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவள். எப்பொழுது தேவன் ஒரு மனுஷனுக்கு கிருபை கொடுக்கிறார் என்று சொன்னால், யாக்கோபு 4:6 வாசிங்க. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு என்று சொன்னால் பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. யாருக்கு கிருபை கொடுக்கிறார்னா தாழ்மை உள்ளவருக்கு. பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்குள்ள ஒரு குணாதிசயம் இருந்திருக்கும், தன்னை தாழ்த்துகிறதான ஒரு குணாதிசயம் பாருங்க அவளுக்குள்ளாய் காணப்பட்டிருக்கும். பாருங்க மரியாளுக்குள்ளாக. ஹல்லேலூயா. ஆகையால் தான் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஏனென்று சொன்னால் அவளுக்குள்ளாக இருந்ததான குணாதிசயம் ஒரு தாழ்மை. தாழ்மையை குறித்து அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் அநேக முறை தாழ்மையை குறித்து. ஆனால் இந்த தாழ்மை எதற்கென்று சொல்லும் பொழுது பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7:14 வாசிங்க. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆகினாலே ஜெபம் பண்ண மிக முக்கியமான குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாழ்மை. ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஒரு தகுதி என்னவென்று சொன்னால் கேட்டீங்கன்னா ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. ஆகினால் தான் பாருங்க எஸ்ரா சொல்லும் பொழுது எஸ்ரா 3:21 வாசிக்கலாம். எஸ்ரா 3:21 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா. உபவாசத்தை கூறுறான், ஜெபிப்பதற்கு கூறுறான். எதற்கு உபவாசம் என்று சொன்னால் பாருங்க,
தாழ்த்தி ஜெபம் பண்ணும்படியாக, ஹல்லேலூயா, தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு செவ்வையான வழியிலே திரும்பும்படியாக, ஹல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம் பாருங்க. அந்த பரிசேயன் பாருங்க, நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றான், ஹல்லேலூயா. பரிசேயன் சொல்றான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன். இன்னைக்கு அநேக சொல்லுகிறதான காரியம், நான் உபவாசம் இருக்கிறேன், ஹல்லேலூயா. ஆனா உபவாசம் எதற்கு என்று சொன்னால், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய பலவீனங்கள் பாரு. சில நேரங்களில் உபவாச ஜெபத்தில் திடீர்னு யாரையாச்சும் பார்க்கும் போதெல்லாம் தோணும், அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், பலவீனம் பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர், நான் நிற்க முடியல பாஸ்டர். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பலவீனம் வரும்பொழுது மாத்திரம்தான் உபவாச ஜெபம் கண்ணுக்கு தெரியும். பிசாசு போராடும் பொழுது மாத்திரம்தான் உபவாசம் ஜெபம் கண்ணுக்கு தெரியும். பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது மாத்திரம்தான், நமக்கு ஒரு தேவை என்று சொல்லி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இன்றைக்கு உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பரிசேயருடைய உபவாசம் அப்படியாய்த்தான் இருந்தது. 2 முறை உபவாசித்தான். எதற்கு உபவாசித்தான் என்று சொன்னால் பாருங்க, அவனுக்காக, ஹல்லேலூயா, அவனுக்காக. ஆனால் இங்கே உபவாசத்தை கூர்விக்கும் பொழுது பாருங்க, செவ்வையான வழியிலே திரும்ப, ஹல்லேலூயா. நாங்களும் என் பிள்ளைகளும் செவ்வையான வழியிலே திரும்ப, எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப, ஹல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதோ, அவன் தேடுகிறதான ஒரே காரியம் என்னுடைய வழியை செவ்வையாக்கும், ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறதான ஒரே ஜெபம் என்னுடைய வழியை செவ்வையாக்கும், என்னுடைய பொல்லாத வழிகளிலிருந்து என்னை திருப்பும், என்னுடைய தீமையான வழிகளிலிருந்து என்னை திருப்பும், என்னை திருப்பிக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறதான ஜெபம்தான் ஒரு தாழ்மையின் ஜெபம், ஹல்லேலூயா. அதற்காக தான் பாருங்க உபவாசத்தை அனுப்புகிறார், ஹல்லேலூயா. உபவாசத்தை அறிவிக்கிறான். எதற்கென்று சொல்லும் பொழுது, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அல்ல, ஹல்லேலூயா, என்னுடைய நலத்துக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய பலத்திற்காக அல்ல, என்னுடைய தாழ்த்துறதற்காக. நான் என்ன வழியில செல்றேன், என்னுடைய பொல்லாத வழியிலிருந்து நான் திரும்பணும் அப்பா, என்னுடைய தீமையான பாதையில நான் திரும்பணும், தவறான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வழி தவறி போவதற்கான காரணம், இன்னும் தவறான வழிகளில் நடந்து கொண்டே இருப்பதற்கான காரணம், தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி தங்களுடைய வழிகளை திருப்புவதற்கு மனம் இல்லாதபடினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை கிடைக்காமல் போகிறது. ஒருவேளை கிருபை நம்மை காப்பாற்றலாம், கிருபை நம்மை காப்பாற்றலாம். அது கிருபை என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அதுவல்ல கிருபை, அது தேவன் நம்மேலே காட்டுகிறதான ஒரு வாய்ப்பு தான், ஹல்லேலூயா. ஒரு வாய்ப்பு, சரி இருக்கட்டும், இந்த முறையும் இருக்கட்டும், இந்த முறையும் இருக்கட்டும் சொல்லிட்டு தேவன் கொடுக்கிறதான ஒரு சந்தர்ப்பம், ஹல்லேலூயா. ஆனால் கிருபை உண்மையாக ஒரு மனுஷன் பெறும் பொழுது, கிருபை பெற்றவளே உனக்குள்ளாக ஒன்று உருவாகும். என்ன உருவாகும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளது உருவாகும், ஹல்லேலூயா. கிருபை பெற்றவர்களுக்குள்ளாக ஒன்று உருவாகும், பரிசுத்தம் உள்ளது உருவாகும். அது தேவனுடைய குமாரன் எனப்படும், ஹல்லேலூயா. இதுதான் கிருபை, அதான் தேவன் அளிக்கிறதான கிருபை. அந்த கிருபை எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் பாருங்க, தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது. யோனாவுடைய நாட்களிலே, யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அந்த நினிவே பட்டத்தாருக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரத்துடுத்தி கொண்டார்கள், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, நான் இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி யோனாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட பொழுதோ பாருங்க, அவங்க உபவாசத்தை கூறினாங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டுடுத்தி உட்கார்ந்தாங்க. எதற்கு உட்கார்ந்தாங்க? 8ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கரவர்கள், ஹல்லேலூயா. எதற்காக உபவாசிச்சாங்க, எதற்காக ரெட்டில் உட்கார்ந்தாங்கன்னா பாருங்க, தங்களுடைய நலனுக்காக அல்ல, தங்கள் காப்பாற்றப்படும்படியாக அல்ல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக, ஹல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக, தீமையான காரியங்களை விட்டு திரும்பும்படியாக உபவாசத்தை கூறினாங்க, ஹல்லேலூயா. அதற்கு தான் ஜெபம், அதற்கு தான் ஜெபம் பாருங்க, அதற்கு தான் ஜெபிக்க வேண்டும். அப்படி எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வழி தவறாக இருக்கிறது, தவறான பாதையில் நடந்துட்டு இருக்கிறேன், இன்னும் செவ்வையான பாதைக்குள்ளாய் நான் வர வேண்டும் என்று சொல்லி தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை செவைப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். இவங்க தாழ்த்துனாங்க, ஜெபம் பண்ணாங்க, தேவன் அந்த தேசத்தை காப்பாற்றினார், ஹல்லேலூயா. தேவன் அந்த தேசத்தை காப்பாற்றினார். காரணம் இவருடைய தாழ்மை, ஹல்லேலூயா. அந்த தாழ்மை அவர்களுக்கு கிருபையை பெற்றுக் கொடுத்தது, ஹல்லேலூயா. அந்த தாழ்மை கிருபையை பெற்றுக் கொடுத்தது. ஆகையால் தான் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, உபவாசத்தை அறிவிங்க, எக்காலத்தை ஊதுங்க, சபையை கூட்டுங்க, எல்லா ஜனங்களையும் கூட்டுங்க, பிள்ளைகளை வாலிபர்கள் எல்லாவற்றையும் கூட்டுங்க, ஆசாரியர்கள்
ஊழியர்களை மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் முன்பதாக நடுங்குங்க. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு அழுகுங்க. எதற்கென்று சொல்லும் பொழுது பாருங்க, தேவன் கிருபை அளிக்கும்படியாக, அல்லேலூயா, தேவன் சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தேவன் நம்முடைய வழிகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக, செவ்வியான வழிகளிலே திருப்பும்படியாக அது காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே யோவேலிலே தேவன் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு ஜெபிக்க முடியவில்லை. இன்னைக்கு ஜெபிக்க முடியாததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தாழ்மை இல்லை. இந்த தாழ்மை இல்லாததுனால கிருபை இல்லை. கிருபை இல்லாததுனால பரிசுத்தம் உள்ளது ஒரு காலமும் உங்களுக்குள்ளாக உருவாகாது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது ஒரு காலமும் உருவாகாது. எவர்கள் தாழ்த்துகிறார்களோ பாருங்க. ஆனா பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் அழிவுக்குள்ளாக போச்சு. உலகமெல்லாம் அழிவு நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவுக்கோ இரக்கம் கிடைத்தது. நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. அவன் தேவனோடு கூட நடந்தான், தேவனுக்காய் நடந்தான், தேவனுக்காய் ஓடினான். அல்லேலூயா. ஒரு பெரிய விசுவாசம் அந்த கிருபையை கொடுத்தது. இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, இந்த விசுவாசத்தை குறித்து நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை பார்க்கலாம். யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்தீங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 19 வசனம். 2 அதிகாரம் 19 வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் விசுவாசிச்சிருக்கிறோம். தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிச்சிருக்கிறோம். அது நல்லதுதான். விசுவாசிக்கிறது நல்லதுதான். நாம் மாத்திரமல்ல, பிசாசுகளும் விசுவாசிப்பதோடு கூட கிடையாது. இன்னைக்கு அநேகர் நடுங்கிறது கிடையாது. தேவனுக்கு முன்பதாக விசுவாசிக்கிறவங்க யாருமே சொல்றது இல்லை, எனக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் நடுங்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த பிசாசுகளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொல்லும்போது விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். யாரெல்லாம் பாருங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய புத்திரர் ஆகும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொல்லும்போது இந்த பிசாசு பாருங்க, அது விசுவாசிக்கிறது காட்டு மாத்திரம் அல்ல, நம்மை காட்டிலும் அதிகமாக இதனுடைய சமூகத்துக்கு நடுங்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த பிசாசு தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டுமே, பிசாசு மாறி இருக்க வேண்டுமே, பிசாசு அந்த தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த பிசாசுக்கு விசுவாசம் இருக்குது, இந்த பிசாசுக்கு பயம் இருக்குது. ஆனால் இந்த பிசாசுக்கு ஒரு காரியம் கிடையாது, தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு ஒரு தாழ்மை இல்லாதபடினாலே பாருங்க, இன்னும் பிசாசா தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் பிசாசா தான் இருக்கு. இன்னைக்கு சபையிலும் கூட வேதனையான காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, நாளை சந்தோஷமான வார்த்தை சொல்ல வேண்டும், ஆனால் தேவன் உணர்த்துகிறபடினால் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் விசுவாசம் இருக்குது, அநேகர் பயம் இருக்குது, ஆனா இன்னும் பிசாசா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் பிசாசு தான், இன்னும் பிசாசு தான், இன்னும் தேவனுடைய பிள்ளைகளா மாறல. காரணம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப இன்னும் தாழ்மை கிடையாது. அல்லேலூயா. ஆனா வேதத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக. அல்லேலூயா. எதற்கு ஜெபம், எதற்கு உபவாசம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, என்னுடைய வழிகளை விட்டு திரும்ப. ஒருவேளை இந்த பிசாசு விசுவாசிச்சது, அந்த பிசாசு ஒருவேளை தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி இருக்கும் என்று சொன்னால் பாருங்க, இன்றைக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நமக்கு இருந்திருக்காது, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்திருக்காது. அதனுடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாதபடினாலே அது திரும்பலை. அல்லேலூயா. அதற்கு கிடைக்கல, அதுக்குள்ளாக பரிசுத்தம் உருவாகல. இன்னும் பிசாசு தான். அல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்ததற்கான நோக்கம் பாருங்க, அவரை விசுவாசித்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக ஒருவேளை நமக்கு அவர் பயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுகளுக்கு பயம் இருந்தது, அதோடு கூட நிறுந்துவிடக் கூடாது. பாருங்க, நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தமானது உருவாக வேண்டும், பரிசுத்தமானது உருவாக வேண்டும், பரிசுத்தமானது பிறக்க வேண்டும் என்று சொன்னால், என்றைக்கு இந்த பிசாசை போல அல்ல, நாம் என்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோமோ பாருங்க, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாகும். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளதை உருவாக்கும். அல்லேலூயா. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளதை உருவாக்கும். அதனாலே முதலாவது நாம் பார்த்தோம் கன்னித்தன்மை. அல்லேலூயா. கன்னிகையாக இருந்தா, கற்புள்ள கன்னிகையாக இருந்தா, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கற்புள்ள கன்னிகை ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகை பரிசுத்தம் உள்ளதை பெற்றாள். இரண்டாவதாக கிருபை பெற்றவள் பரிசுத்தம் உள்ளதை பெற்றாள். அல்லேலூயா. கிருபை பெற்றவள் பரிசுத்தம் உள்ளதை பெற்றாள். இந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி உபவாசித்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாகும். அல்லேலூயா. கடைசியாக அதே லூக்கா 1 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, முதலாவது அவள் கன்னியாக இருந்தால், கிருபை பெற்றவளாக இருந்தால். அடுத்து பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளது உருவாக வேண்டும் என்று சொன்னால், தேவகுமாரன் உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இம்மானுவேல். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பாருங்க, நமக்குள்ளாக உருவாகிறதான காரியம் பரிசுத்தம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ளாக உருவாகிறதான காரியம் பாருங்க, பரிசுத்தம் உள்ளது நமக்குள்ளாக உருவாக. ஹல்லேலூயா. அது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் பாருங்க, நீங்கள் உண்மை பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ பாருங்க, புகழ் எதுவோ அதெல்லாம் சிந்தித்து கொண்டு மாத்திரம் அல்ல, நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ, எதெல்லாம் வாசிச்சிங்களோ, எதெல்லாம் அறிந்து கொண்டீங்களோ, எதெல்லாம் கண்டீங்களோ பாருங்க, அதன்படியாய் செய்யுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு காரியம். ஒன்று, நன்மையான காரியங்களை சிந்திப்பது, நன்மையான காரியங்களை தியானிப்பது. இரண்டாவது காரியம், கேட்டதும் கண்டதும் கற்றதுமான காரியங்களை செய்வதுதான் பாருங்க எது காண்பிக்கிறது என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது மாத்திரம்தான், நாம் கேட்டவைகளை படியாக செய்கிறதான ஜனங்களாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்தம் உள்ளது உருவாகும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்தம் உள்ளது நம்மோடு கூட இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, பவுல் தைரியமாய் சொல்றாரு பாருங்க, ரொம்ப தைரியமா சொல்றாரு. என்ன சொல்றாரு என்று சொன்னால் பாருங்க, என்னிடத்திலே கற்றதும் அடைந்ததும் கேட்டதும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது ஹல்லேலூயா சொன்னதான வார்த்தைகள், பிரசங்கிக்கப்படுகிறதான காரியங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ அதன்படி செய்யுங்க. அதில் தீமோத்தேயுக்கு தைரியமா சொல்றாரு பாருங்க, என்னிடத்திலே கற்றவைகளை நீ பின்பற்றுவாயாக, அதன்படியாக செய்வாயாக என்று சொல்லி பாருங்க. தீமோத்தேயு கூட தைரியமாய் பவுல் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. ஏனென்று சொன்னால், சரியான காரியத்தை அறிந்திருந்தால், சரியான காரியத்தை போதித்தார், பிரசங்கத்தை பாருங்க பண்ணும் பொழுது பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொல்லி ஜனங்களுக்கு போதிக்கிறதான ஒரு மனுஷனா இருந்தபடினாலே பாருங்க தைரியமாய் சொல்ல முடிந்தது. பாருங்க, என்னிடத்திலே கற்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு யாருக்குமே மனது கிடையாது. அநேக நேரங்களில் பிரசங்கம்லாம் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும், எல்லாருக்கும் பாதியிலே எழுந்து போகணும்னு சொல்லிட்டு மனசு வந்துடும். பாருங்க, பிரசங்கம் பண்ணும் பொழுதுதான் பாருங்க காரியங்கள் எப்படியாக இருக்குது என்று சொல்லி பாருங்க கற்றுக்கொள்வதற்கு மனம் கிடையாது. பாதியிலே எங்கேயாச்சும் எழுந்து போயிடணும், பாதியிலே எங்கேயாச்சும் போயிடணும், இங்கே அங்கே அலைந்து கொண்டிருக்கிறோம். காரணம், கற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஆனால் அந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, என்னிடத்திலே கண்டதும் கேட்டதும் கற்றதும் எதுவோ அவைகளின்படி செய்யுங்கள் என்று சொல்லி, செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆழமான சத்தியங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் சுகம் கொடுக்கிறது என்பதை இன்னைக்கு பாருங்க மணிக்கணக்கா டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிரயோஜனமும் அல்ல. அதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்யும். ஆனால் கற்புள்ளவர்களாக, பரிசுத்தம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, இந்த சின்ன பிள்ளையா இருந்த உள்ள உருவாகாது. அந்த ஸ்திரீயானது அந்த பருவத்தை அடைய வேண்டும், அந்த காரியத்தை அடைய வேண்டும். ஸ்திரீ என்று சொல்லும்போது சபையை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த சபை ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கும்படியான பலனை அடையும் பொழுது மாத்திரம்தான் பாருங்க பரிசுத்தம் உள்ளது உள்ளிருந்து பிறக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகினாலே அதற்கு தேவை பாருங்க பால் அல்ல, பலமுள்ள ஆகாரம், ஆரோக்கியமான வசனங்களை கற்றுக்கொண்டு அதன்படியாக செய்யும் பொழுது பாருங்க. ஹல்லேலூயா. அதன்படியாக செய்யும் பொழுது யார் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால் தான் தெசலோனிக்கேயர் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும்
உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எதற்கென்று சொல்லும் பொழுது பாருங்க, எதற்காக என்று சொன்னால் நீங்க அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கும்படியாக. எனக்கு பிரசங்கங்கள் கடினமான வார்த்தைகள். எதற்கென்று சொன்னால் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கும்படியாக நாங்கள் உங்களுக்கு சொன்னதான புத்திமதி, ஹல்லேலூயா, நாங்கள் உங்களுக்கு சொன்னதான வார்த்தைகள், ஹல்லேலூயா, அதன்படியாக அதை சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. பிரசங்கிக்கிறதான வார்த்தைகள், சொல்லுகிறதான வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அது மெய்யாகவே தேவனுடைய வசனம் தான். அது உங்களுக்கு என்னவா இருக்கிறது என்று சொன்னால் பலனா இருக்கிறது. எதற்கு பலன் என்று சொன்னால் இந்த பரிசுத்தத்தை பெற்றெடுப்பதற்கு. அல்லேலூயா. பரிசுத்தத்தை பெற்று எடுப்பதற்கு அது பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே எங்களிடத்திலே கேட்டதும் எங்களிடத்திலே கண்டதும் எங்களிடத்திலே பார்த்த எல்லா காரியங்கள் படியாக நீங்கள் செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படியாக செய்கிறதான ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படியாக செய்கிறதான ஜனங்களாக இருக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் இந்த வசனத்தின்படியாக செய்யும் பொழுது பாருங்க, கற்றுக் கொடுத்ததை செய்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 35ஆம் அதிகாரம், எரேமியா 35ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எரேமியா 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 35ஆம் அதிகாரம் 18ஆம். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் தேகாபின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற. ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் தகப்பன் கற்றுக் கொடுத்ததான எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படிந்தபடினாலே ரேகாப்பின் புத்திரருக்கு பாருங்க, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக அவரோடு கூட நிற்பதற்கு ஒரு புத்திரன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி இங்கே தேவன் ஆசீர்வதிக்கிறதான காரியம். இங்கே தேவன் எரேமியா பார்த்து சொல்லும் பொழுது பாருங்க, இந்த 35ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இங்கே சொல்லும் பொழுது பாருங்க, அவர்களுக்கு இந்த ரேகாப்பின் புத்திரருக்கு திராட்சை ரசத்தை குடிக்கும்படியாக கொடுக்க தேவன் கட்டளையிடும் பொழுது பாருங்க, அவங்க சொல்றாரு பாருங்க, எரேமியா பெரிய தீர்க்கதரிசி தான், பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் பாருங்க, இந்த ரேகாப்பின் புத்திரர் சொல்கிறதான காரியம், எங்கள் தகப்பன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான காரியம், நீங்கள் உலகத்திலே பரதேசியா இருக்க வேண்டும், கூடாரங்களிலே வாசம் பண்ண வேண்டும், திராட்சரசம் குடிக்க கூடாது என்று சொல்லி எங்கள் தகப்பன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே நீர் கொடுக்கிறதான ரசத்தை நாங்கள் குடிப்பது இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் சொல்றாரு பாருங்க, உங்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீ அப்படியே கீழ்ப்படிந்தபடினாலே, அவர் கற்றுக் கொடுத்ததான காரியங்களுக்கு நீ அப்படியே கீழ்ப்படிந்தபடினாலே எனக்கு முன்பதாக நில்லாமல் போவது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு முன்பதாக நிற்பேன் என்று சொல்லும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவனுக்கு முன்பதாக நிற்பது என்று சொல்லும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருப்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. எப்பொழுது என்று சொன்னால் பாருங்க, யார் என்ன சொன்னாலும் நான் கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான், நான் கற்றுக்கொண்ட காரியம் இதுதான், என்னுடைய விசுவாசம் இந்த அடிப்படையில் தான் இருக்குது. இந்த நாளில் நான் பிரசங்கிக்கிறதான காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் கற்றுக்கொண்டதான காரியங்கள் இதுதான். ஒருவேளை கடினமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தை எதிர்பார்த்திருக்கலாம், சமாதான வார்த்தை எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பிரோஜனம் இல்லை என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டபடினாலே இதைத்தான் உங்களோடு கூட பிரசங்கிப்பேன். ஹல்லேலூயா. இதைத்தான் பிரசங்கிப்பேன். ஏனென்று சொன்னால் இந்த சபையானது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ளதா இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை பெற்றெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்க வேண்டும் என்று
சொல்லி நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு போதிப்பேன். நாமும் கற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கற்றிருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த உபதேசத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறோம். வேறு உபதேசம் கிடையாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறோம். வேற எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் சரி. இன்னைக்கு அநேக நேரங்களிலே பாருங்க, ஒரு நாள் பவுல் சொல்லும் பொழுது பாருங்க, இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு பாருங்க, சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இங்கே பவுல் பேசும்பொழுது பாருங்க, ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கேட்க முடியாத ஜனங்கள் 3 வகை. அதில் முதல்ல பாருங்க, இது வரைக்கும் தான் நாங்கள் கேட்போம், இதுக்கு மேலாம் எங்களால் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் பேசும்பொழுது அவளுக்கு கோபம் வந்து கல்லறிய வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு மேலே நான் தாங்க கொள்ள முடியாது, ஒரு அளவுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. இதற்கு மேலே என்ன குத்திட்டே இருந்தாருன்னா நான் பாஸ்டருக்கு விரோதமாக ஏதாவது பேசுவேன், இதற்கு மேலே என்ன குத்திட்டு நோண்டிக்கிட்டே இருந்தாருன்னா ஏதாச்சும் காரியங்களை பண்ணுவேன்னு சொல்லி இதுவரைக்கும் தான் என்று சொல்லி கேட்கிறதான ஒரு ஜனங்கள். ஆனால் பவுல் சொல்லும் பொழுது நாங்கள் வேத வசனத்தை போதிக்கிறோம், அது உங்களுக்கு பலனா இருக்குது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்க, இதுவரைக்கும் என்று சொல்லுகிறதான ஒரு ஜன கூட்டத்தார் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் தான். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைவிப்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இன்னொரு கூட்டத்தார பாருங்க, இதுவரைக்கும் பேசணும், இதுக்கு மேல பேசவே கூடாதுன்னு சொல்றதான கூட்டம். அடுத்து ஒரு காரியம் என்று சொன்னால், அவன் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசும் பொழுது ஃபெலிக்ஸுக்கு பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஃபெலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது போகும், எனக்கு சமயம் கிடைக்கிறப்போ கேட்கிறேன், சமயம் கிடைக்கிறப்போ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், சமயம் கிடைக்கிறப்போ எனக்கு நேரம் ஆயிக்கிறப்போலாம் நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்றதான ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஒன்று, இதுவரைக்கும் தான் இதனுடைய எல்லை, இதற்கு மேலாம் என்னுடைய தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, இதற்கு மேலாம் கீழ்ப்படிய முடியாது, இது கடினமான உபதேசம், இதற்கு யார் செவி சாய்க்க கூடும் என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் பாருங்க, ஃபெலிக்ஸை போன்ற ஆட்கள் பாருங்க, எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது நான் செய்வேன், எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, சமயம் வாய்க்கும் பொழுது நான் இதை கேட்பேன் என்கிறதான, கீழ்ப்படிவேன் என்கிறதான ஒரு கூட்டம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரோ? விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அல்லேலூயா. இவனுடைய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க, முழுவதாக அல்ல, கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன், வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், ஆனால் உன்னுடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்வது முழுமையாக அல்ல, கொஞ்சம் குறைய விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் குறைய ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தரப்பினர் பாருங்க, எனக்கு இந்த வார்த்தைகளே தேவை கிடையாது, எனக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச வேண்டாம், நீதியை குறித்து பேச வேண்டாம், நியாயத்தை குறித்து பேச வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் போதுன்றவங்க பாருங்க, இதுக்கு மேல கல்லெறிகிறதான நிலைமைக்கு வந்துட்டாங்க. இரண்டாவது கூட்டத்தார், நேரம் கிடைக்கும் பொழுது மாத்திரம், ஒரு தேவைப்படும் பொழுது மாத்திரம், ஒரு நாள்ல அடிபடும் பொழுது மாத்திரம் தான், வாழ்க்கையில நம்முடைய தவறான காரியங்கள்லாம் செய்து அடிபட்டு வரும் பொழுது மாத்திரம் எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் தேவை. அன்னைக்கே பாஸ்டர் சொன்னாங்க இப்படிலாம் செய்யாம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா அடிபடும் பொழுது மாத்திரம் தான் அந்த காரியங்கள் நினைவுக்கு வரும். இன்னொரு கூட்டம் பாருங்க, கொஞ்சம் குறைய ஏறக்குறைய, ஆனால் பவுல் சொல்லும் பொழுது பாருங்க, கொஞ்சம் குறைய அல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல. அந்த 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பவுல், நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிற. அல்லேலூயா. முழுவதும் என்னை போல் ஆகும்படி, முழுவதும் வசனத்திற்கு கீழ்ப்படியும்படியாக, முழுவதும் வசனத்திற்கு அர்ப்பணிக்கும்படியாக, முழுவதும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பாருங்க பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, தேவன் அவர்களோடு கூட இருக்கும்படியாக. தேவன் யாரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்க, யார் இந்த வசனத்திற்கு நடுங்குகிறார்களோ, அல்லேலூயா, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ,
இது வரைக்கும் தான் அல்ல, இது ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, நேரம் கிடைக்கும் போது மாத்திரம்தான் அல்ல, கொஞ்சம் குறைய மாத்திரம்தான் அல்ல, முழுவதாக யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோடு கூட யார் இருக்கிறார் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட சமாதானத்தின் தேவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, கொஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் மாத்திரம் கிடையாது, அரைகுறையாய் மாத்திரம் கிடையாது, முழுவதாக. ஹல்லேலூயா. பெலிக்ஸ் சகரிப்பா ராஜா மாத்திரம் கிடையாது, வசனத்தை கேட்கிற எல்லாரும் முழுவதாக மாற வேண்டும், முழுவதாக சுவிசேஷத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னிடத்திலே ஒன்று உருவாகும், அது பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. உன்னிடத்திலே ஒன்று உருவாகும், அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுது உருவாகும் என்று சொன்னால், முதலாவது இந்த சபை கற்புள்ளதாய் இருக்க வேண்டும். மனதிலே கரைப்படாத கற்புள்ள ஒரு மனிதனாய் வாழும் பொழுது பாருங்க, உள்ளத்திலே ஒன்று உருவாகும். என்ன உருவாகும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளது உருவாகும். இரண்டாவது, தன்னை தாழ்த்தி கிருபை பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கிருபை பெற்றவளேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹல்லேலூயா. உன்னிடத்திலே ஒன்று பிறக்கும்னு தேவன் வாக்கு பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு நான் திரும்பும் பொழுது, ஹல்லேலூயா. எதற்காக ஜெபம், எதற்காக தேவனுடைய சமூகம் என்று சொன்னால், பொல்லாத வழிகளில் திரும்பும் பொழுது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, எதற்கென்று சொன்னால் பாருங்க, தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்க வேண்டும். யாரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்க, அதன்படியாக முழுவதாக கண்டதும் கேட்டதும் கற்றதுமான காரியங்களுக்கு முழுமையாய் செய்கிறதான ஜனங்களோடு கூட சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த தேவன் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளதை நமக்குள்ளாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது நமக்குள்ளாக உருவாகும். பரிசுத்தம் உள்ளது நமக்குள்ளாக உருவாகும் பொழுது நமக்குள்ளாக வெளிப்படுகிற காரியம் பரிசுத்தமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இந்த நாளில் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் தான். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் மரியாளுக்கு அது வேறு விதமான சந்தோஷம். மரியாளுடைய சந்தோஷம் வித்தியாசமான சந்தோஷம். மரியாளுடைய சந்தோஷம் மற்ற மனிதர்களைப் போல அல்ல. மனிதருடைய சந்தோஷம் பாருங்க, பார்க்கிறதான ஜனங்களைப் போல அல்ல, வித்தியாசமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரியாளை போல கிருபை பெற்றவளாய் இருக்கும்படியாக தேவன் கிரியை செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். அந்த சந்தோஷம் என்னைக்கு நமக்குள்ளாக வரும் என்று சொன்னால், என்றைக்கு பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. உன்னிடத்திலே உருவாகிற பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ளது நமக்குள்ளாக உருவாகும் பொழுதுதான் அதான் மெய்யான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. அதான் உண்மையான கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் தான் உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே உங்களோடு கூட பேசினதான வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாகட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாகட்டும். உங்கள் இருதயங்களிலே இயேசு கிறிஸ்து உருவாகட்டும். உங்கள் இருதயங்களிலே கிறிஸ்து உருவாகட்டும். உங்கள் இருதயங்களிலே தெய்வ சமாதானம் உருவாகட்டும். மரியாள் பெற்றதான சந்தோஷத்தை இந்த நாளிலே நீங்களும் நானும் பெரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே நிழலிடுகிறதான தேவனாய் இருக்கிறார். தேவ பலன் உங்கள் மேலே நிழலிடும். அப்பொழுது உனக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாகும். அப்பொழுது உனக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாகும். அது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உருவாகும்படியாக தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வரத்தை, தேவனுடைய ஆவியானவரை நாம் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அவர் நம்மேலே இறங்குவார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினதான தேவன் இந்த நாளிலே நம்மேலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே வரும் பொழுது பாருங்க, நமக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாக நம் தகுதியுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மரியாள் பெற்றெடுத்தது போல பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றெடுப்போம். அது தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். அது நமக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கு சந்தோஷம்தான். அந்த பரிசுத்தம் உண்டாகும் பொழுது அதை பார்க்கிறதான அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. யோவான் சாணன் பிறக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் மாத்திரமல்ல, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு அநேகர் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது பிறக்கும் பொழுது அந்த பிறப்பின் நிமித்தம் அநேக
தேவனை அறிந்து கொள்ளுவாங்க, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுவாங்க, தேவனுடைய பிறப்பை அறிந்து கொள்ளுவாங்க. அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இருக்கிறார், நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும் பொழுது பாருங்க, நமக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது உருவாக நாம் தகுதியுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மரியாள் பெற்றெடுத்தது போல பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றெடுப்போம். அது தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். அது நமக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கு சந்தோஷம் தான். அந்த பரிசுத்தம் உண்டாகும் பொழுது அதை பார்க்கிறதான அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. யோவான் சொன்னான், பிறக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் மாத்திரமல்ல, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு அநேக சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளது பிறக்கும் பொழுது அந்த பிறப்பின் நிமித்தம் அநேக தேவனை அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய பிறப்பை அறிந்து கொள்வாங்க. அதற்காக நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.